ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிசயமான ஒரு முக்கிய கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட அதிசய தாள்களை பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அதிசய தாள்களை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது முருகர் பக்தர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் தாள்கள். ஸோ நீங்கள் முருக பக்தர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது ஒரு முருகர் கோவிலுங்க. இந்த வீடியோவில் முருகர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகர் என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது அறுபடை வீடு. எல்லாருக்குமே முருகருடைய அறுபடை வீடை தரிசனம் பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். முருகருடைய அறுபடை வீடை தரிசிக்காமல் இருக்கணுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே அந்த எண்ணம் இருக்காது. அந்த மாதிரி முருகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய கடவுளாக இப்போ வரைக்கும் திகழ்கிறாரு. முருகருக்கு உகந்த நாட்கள்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் சொல்லலாம், அப்புறம் சஷ்டி சொல்லலாம், கார்த்திகை விரதத்தை சொல்லலாம், வைகாசி விசாகத்தை சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ முருகர் என்று சொன்னாலே அழகர் என்று பொருளுங்க. ஆமாங்க, முருகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பதாக குறிப்பிடப்படுது. ஸோ அறுபடை வீடுகளை கடந்து நிறைய தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற அதிசயமான முருகர் ஆலயங்கள் இருக்குது. அதில் ஒரு முருகர் ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய இந்த முருகர் கோவில் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போனீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு திருமணமே நடக்காதுன்னு ஜாதகர்கள் சொல்லியிருந்தாலும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா திருமணம் உங்களுக்கு உடனே நடக்கும். அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதிசயமான அந்த முருகரை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு ஒரு முறை விசிட்டும் பண்ணுங்கள். சரி வாங்க, அந்த முருகர் பற்றிய அதிசயத்தை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ முருக பக்தர்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த அதிசயமான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். முருகனுடைய சாபமும் கடலுக்குள் விழுந்த அசுரனும் இந்த தலத்தில் ஒரு சிறப்பு. இது பஞ்சோஷ்டி தலம் அப்படிங்கிற ஒரு தலம். இந்த பஞ்சோஷ்டி ஸ்தலத்துடைய உருவான கதையையும் இந்த கோவிலுக்கு போனால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தையும் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த கோவிலை பற்றிய அதிசயங்களை இந்த வீடியோவில் முருக பக்தர்கள் வீடியோ பார்க்கக்கூடியவங்க அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. அகத்தியர் யாகம் செய்த இடம் பஞ்சசேஷ்டி தலம். பஞ்சசேஷ்டி ஆனந்தவள்ளி சமத அகத்தியர் கோவில் சென்னை கொல்கத்தா சாலையில் தச்சூர் அருகே ஊருக்கு. அதாவது இந்த தலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த தலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 சிறப்பான தலமாக அமைந்திருக்கு. இத்தலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மாவினால் மாமுனிர்களான வசிஷ்டர், கௌதமர், கண்வர் ஆகியோருக்கு தவம் செய்வதற்கு ஏற்ற இடமாக காண்பிக்கப்பட்டிருக்கு. இங்கு அவர்கள் தவமும் இருந்திருக்கிறாங்க. காத்திய முனிவரும் இங்கு தங்கி இருந்து கடைபிடிக்க வேண்டிய 5 இஷ்டிகளை கடைபிடித்தார். அவைகள் தேவயாகம், பித்ருயாகம், புதையாகம், மனுஷாகாட்டம், பிரம்மஹாகம் என 5 வகைப்படும். இவை யாவும் இங்கு தடையில்லாமல் நடைபெற்றதால் பஞ்சசேஷ்டி, அதாவது பஞ்ச ப்ளஸ் இஷ்டி என இந்த இடத்துக்கு வழங்கப்பட்டது. அது மருவி இப்போ பஞ்சேஷ்டி என்று அழைக்கப்படுது. கோடை காலத்தில் இத்தலம் சுற்றி தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் இவ்வூர் மேற்பரப்பிலேயே சுவையான நீர் கிடைக்கிறது. இதனால் இத்தலம் பஞ்சம் தீர்க்கக்கூடிய பஞ்சோஷ்டி என அழைக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுது. திருக்கைலாயத்தில் ஒரு முறை சிவபெருமான் சிவ தத்துவத்தை போதித்து கொண்டிருந்தார். பார்வதியும் அருகில் இருந்தால். அங்கிருந்து சுகதி என்ற யாட்சராசஜன் சிவனிடம் பார்வதி அருகில் வைத்து கொண்டு சிவ தத்துவத்தை கூறுவது சரியா என்று கேட்டார். சிவன் புன்னகைத்தார். ஆனால் முருகப்பெருமானுக்கு கோபம் சிவனும் சக்தி ஒன்று, நீ எப்படி இந்த கேள்வி கேட்கலாம் என சுதுவை அசுரனாக பிறக்கும்படி சபித்தார். சுகு ஏதோ அசுரனாக பிறந்த ஒரு அசுர பெண்மணியை மணந்து 3 பிள்ளைகளை பெற அந்த பிள்ளைகள் பார்வதியை துதித்து பல வரங்களை பெற்று தேவர்களை துன்புறுத்தினர். தேவர்கள் சிவனிடம் வேண்ட அவர் அகத்தியரிடம் அந்த 3 பிள்ளைகளுக்கு பாடம் புகுட்டும்படி கூறினார்.
சுகுத அசுரர்களிடம் போரிட்டு தோற்று கடலடியில் ஒளிந்து கொண்டான். அவன் மகன்கள் தந்தையை கடலில் தேடினர். கடல் உயிரினங்கள் அழிந்து கடல் பிரளயம் போல் ஆனது. அகத்தியர் அவர்களை கட்டுப்படுத்த சுகேது மற்றும் அவன் மகன்களை கடல் நீராட விளங்கினார். இதனால் பூமி வறண்டது. தேவர்கள் மீண்டும் கடலை உண்டாக்க அகத்தியரிடம் வேண்டினர். அவரும் இருந்த இடத்தில் கடல்நீரை உமிழ்த்தார். அந்த நீரே அகத்தியர் தீர்த்தமாக உருவானது. சுகேதுவும் மகன்களும் தங்களை மன்னிக்க வேண்டினர். அகத்தியரும் இந்த தீர்த்தத்தில் அவர்களை நீராட செய்து 5 வித வேள்விகளை செய்வித்து சாப விமோசனம் வழங்கினார். வைகாசி பௌர்ணமி என்று அகத்தியர் ஒவ்வொரு வருடமும் இங்கு எழுந்தருள்வார் என்று இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பப்படுகிறது. இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகத்தியர். இங்கு இருக்கக்கூடிய லிங்கம் சுயம்பு மூர்த்தியாகும். அம்பாள் ஆனந்தவள்ளி முக்கண் உடையவள். திருமேனி பச்சை நிற மரக கல்லால் ஆனது. அகத்தியருடைய வேண்டுதலால் அவரது யாகங்களுக்கு இடையூறு செய்ய வந்த சக்திகள் அளிக்கத்தான் இடது காலை முன்வைத்தும் 3 கண்களால் அசுர தீய சக்திகளை அழுத்ததால் அம்பாளின் திருக்கோலம் சூரசம்கார திருக்கோலமாக இங்கு இருக்கும். இந்த அம்பாளை குளிர்விக்க அம்பாளுக்கு முன் மிகப்பெரிய துர்கா யாந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த மந்திரத்தின் அதிதேவதையின் சிற்ப வடிவம் ராஜகோபுர நுழைவாயின் மேல் முகப்பில் இருக்கு. அகத்திய தீர்த்தத்தில் நீராடி கோவிலை அங்கப்பிரதேசனம் அடிப்பிரதேசனம் செய்து தீபம் ஏற்றினால் நோய்கள் தீரும் என்பது சொல்லப்படுது. அம்பிகையின் பார்வையில் நவக்கிரகங்கள் அஷ்டபதி பாலகர்கள் அமைந்துள்ளதால் நவக்கிரக வாஸ்து தோஷங்கள் இங்கு வந்தால் நீங்கும் என்பது சொல்லப்படுது. இங்கு ராஜகோபுரம் தெற்கில் உள்ளது. அதனால் இதை பரிகார தலம் என்று கூறப்படுகிறது. அகத்தியர் கடைபிடித்த 5 இஷ்டிகளில் ஒன்று மனுஷ இஷ்டி. இது சக மனிதர்களுக்கு உணவு உடை அளிப்பதாகும். இங்கு உணவு அளித்தால் பிறப்பி பயன் கிடைக்கும். அதோடு திருமண தடை நீங்க துர்கா யந்திரம் அமைந்துள்ள சன்னதியில் செவ்வாய் வெள்ளிகளில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய எல்லா விதமான திருமண தடைகளும் நீங்கும். சஸ்திரு ஜோசம் முன்னேற்றம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா அதுக்கும் இங்கே வழிபாடு செய்யலாம். சஸ்திரு தோஷமும் நீங்கும், முன்னேற்ற தடை தோஷமும் நீங்கும். பிறவித பேரினையும் அளிக்கக்கூடிய இத்தலம் குறித்து அகத்தியர் நாடி ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ண இந்த ஒரு இதை கண்டிப்பாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினாக இந்த கோவிலில் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் ஆகிறதுக்காக போய் உடனே பூஜை புனஸ்காரங்கள் செய்து பயன்பெறட்டும். ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.